ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். வெல்கம் டு வாழ்க்கை கைடன்ஸ். என் பேர் வந்து விஜி சந்தோஷ். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ தான் இந்த வீடியோ. அண்ட் இது வரைக்கும் எந்த வீடியோவுமே போடாமல் கிட்டத்தட்ட 75 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ஆல்சோ வெல்கம் டு அவர் சேனல். தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன், பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் வந்து சந்தோஷ் விஜி அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம ஒரு என்னோடய ஃபன் வேர்ல்டு, என்னோடய ஹாப்பினஸ், என்னோடய மற்ற சைட் ஆஃப் ஃபேஸ் எல்லாமே அதில் தான் வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் பேசினேன். அண்ட் நிறைய பேர் புதுசாகவும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னை பற்றி நான் சொல்லிடணும். ஸோ அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல போகிறேங்கிறதும் கவனிப்பாங்க. நான் யாருனே தெரியாமல் நான் பேசுகிறது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோவும் அண்ட் ஆல்சோ இந்த சேனல் என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு விஷயமாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை. நான் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் காமன் மேன் தான், அதையும் சொல்லிடுறேன். பிகாஸ் போன வீடியோலேயே பார்த்துட்டு நிறைய பேர் வந்து யார் இவருன்னு ஏதோ மீடியா பர்சன் நினச்சிக்கிட்டாங்க. ஸோ நான் அந்த மாதிரி மீடியா பர்சன்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு நார்மல் காமன் மேன் தான். ஒரு பேசிக் ப்ரைவேட் கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்து ஓரளவுக்கு. பட் அட் த டைம் ஐ காட் மேரீட். அதுவும் ரொம்ப நாள் நீடிக்க முடியல. ஸோ அதில் ஒரு பாயிண்டில் டைவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது. ஸோ அதில் நான் நிறைய கோத்ரூ பண்ணேன், நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டேன், வழியெல்லாம் கோத்ரூ பண்ணேன். பட் ஆனால் இந்த சேனலில் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் வந்து நான் என்னை எப்படிலாம் கொடுமை பண்ணாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரிலாம் என்னோடய பெயினெல்லாம் வந்து நான் கொட்டுறதுக்காக இந்த சேனல் கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி அவேர்னஸ்க்காக நான் க்ரியேட் பண்ண சேனல் தான். பிகாஸ் இந்த சீசன் இப்போது இந்த டைமில் வந்து இந்த ஜென்ரேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது கம்ப்ளீட்லி டீநார்மலைஸ் பண்ணணும். அது வந்து வெரி ஒஸ்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது எல்லாருக்குமானது கிடையாது அப்படிங்கிறத தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் தேவைப்படுறவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணணுங்கிறக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். பட் ஆனால் அது எல்லாருமே அப்படி ஒரு ஆப்ஷனை வந்து அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே தப்பு. ஸோ அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னால் எத்தனை கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு பட்டவனாக நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் சிலர் நினைக்கலாம், அண்ட் எப்படி உன்னோட கதையை கேட்கணும், நீயே ஒரு ஃபெயிலியரு, உன் கதையை கேட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். பட் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். என்னென்னா, ஒரு ஸ்டோரி நான் படிச்சிருக்கேன். இது வந்து நடந்த ஒரு சம்பவம். ஜென்ரலைஸ்டாக நான் சொல்கிறேன். ஒரு நாட்டில் வந்து ஒரு போர் நடந்துகிட்டு இருந்தப்போ, வேர்ல்டு வார் சமயத்தில் எந்த கண்ட்ரி எனக்கு எக்ஸாக்டாக. ஸோ அவங்களோட போர் விமானங்கள் வந்து எதிரி நாட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 ஃப்ளைட் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 90க்கு மேற்பட்ட ஃப்ளைட்ஸ் வந்து டேமேஜ் ஆகி அங்கேயே இதாகிடுது. 10 ஃப்ளைட்டுக்குள்ளே தான் வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் நம்ம ஃப்ளைட் டிசைனில் என்ன ப்ராப்ளம், ஏன் வந்து இத்தனை ஃப்ளைட் இதாகுதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே ரிட்டர்ன் ஆன ஃப்ளைட்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் சேஃபாக வந்திருக்கோ அந்த ஃப்ளைட்லாம் ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இது மட்டும் எப்படி தப்பிச்சுது, மற்ற ஃப்ளைட்லாம் மட்டும் வெடிச்சிருக்காங்க, இதில் ஏதோ நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் ஆனால் அவங்களால ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் சொல்லவே முடியல. பிகாஸ் எல்லா ஃப்ளைட்டும் ஒரே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ சம்ஒன் கேம் அப் வித் அன் ஐடியா. சரி, எந்த ஃப்ளைட்லாம் வந்து ஃபெயில் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணதில் அப்போ வந்து ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, எல்லா ஃப்ளைட்டுமே பர்டிகுலராக ஒரு அந்த டீசல் டேங்க் மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் புல்லட் பட்டதுனால உடனே வந்து ஃபெயில் ஆகி கீழே விழுந்து இதாகிருக்கு. ஸோ அப்புறம் தான் வந்து ஓகே, இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பாதிக்கப்பட்டால் மட்டும்தான் வந்து ஃப்ளைட் வந்து மோஸ்ட்லி இதாகிருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து ரொம்பவே எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம்னு சொல்லி டிசைனை மாற்றி அமைச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து டிசைன் ஃப்ளைட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால நிறைய சோல்ஜர்ஸ் வந்து காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்டோரி நான் வந்து படித்தேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். எப்போவுமே வந்து ஒரு வெற்றி பெற்றவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்கிறத விட ஃபெயிலியர்ஸ்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஃபெயில் ஆனவங்களோட ஸ்டோரி நிறைய படிக்கிறது மூலிமா நமக்கு நிறையா லெசன்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்மளும் நிறையா விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நானும் சொல்கிறேன். ஸோ நான் வந்து சக்ஸஸான பர்சன் நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு ஃபெயிலியர் அடைஞ்சிருந்தாலும் அதில் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் விஷயம். அதே மாதிரி இந்த சேனலில் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஜெண்டர் பேஸ் கிடையாது. இது வந்து ஆண் பெண் சமம் அப்படிங்கிறத என்னோட எப்போவுமே நான் யோசிப்பேன். ஸோ எந்த அளவுக்கு ஆண்கள் பாதிக்கப்படுறாங்களோ அதே அளவுக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. எந்த அளவுக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்களோ அதே அளவுக்கு ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் இந்த ஜென்ரேஷன் உண்மை. நிறைய ஆண்கள் வந்து அவங்களோட கஷ்டங்களை, அவங்க படுற அந்த வேதனைகளை வீட்டுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியிலையும் சொல்ல முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நானும் ஒரு பாயிண்டில் அப்படி இருந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ என்னோடய விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நிறையா ஆண்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க.
அவங்களோட கதைகளும் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்ல முடியாமையே வச்சிட்டு இருக்கிறதுனாலையும் இன்னசென்ட்டாக இன்னும் தெரியாமல் இருக்கிற பசங்களும் பெண்களுமே இது வந்து 2 பேரையும் நான் சொல்கிறேன். பெண்களையும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. நிறைய பேர் ஏமாற்றிப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களோட வலிகளை அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுனால, வெளியில் சொல்லதுனால தெரியாமல் நிறைய பேர் இன்னும் புதுசாக போய் மாட்டி நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. டைவர்ஸ் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை வந்து வீண் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமே ஒரு அவேர்னஸாக இதெல்லாம் இருக்குது. பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். கல்யாண வாழ்க்கையை இப்படிலாம் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறக்காக இந்த வீடியோ. ஸோ நம்மளை மாதிரி ஒருத்தர் 2 பேராவது பாதிக்கப்படாமல் தப்பிச்சுக்கிட்டாங்கன்னா போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு மோட்டோ தான் இந்த வீடியோவோட விஷயம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலில் வந்து நிறைய விஷயங்களும் எக்ஸ்ட்ராவாக ஷேர் பண்ணுவேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணணும், அது மெயின். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியெல்லாம் வாழ்க்கையை கொண்டு போகிறது வந்து சேஃபாக கொண்டு போகலாம், நல்லா எப்படியெல்லாம் இருக்கணும் கணவன் மனைவி அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சைக்காலஜிக்கலி பாதிக்கப்பட்ட மனிதர்களும் நம்மளை சுற்றி விளாவிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நிறைய ரிசர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயங்களும் நிறைய பேர் கண்டிப்பாக தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் மட்டும் இல்லாமல் அந்த மேரேஜ் அந்த மாதிரி தவறான மேரேஜோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை மூலிமா அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பாயிண்டில் வந்துச்சு. ஆங்ஸைட்டி இந்த வார்த்தையில் நான் வந்து இன்சைட் அவுட் அந்த மாதிரி அனிமேட்டட் மூவிஸில் தான் நான் பார்த்துருந்தேன். பட் ஆனால் என் வாழ்க்கையிலே எனக்கு நடக்கும்போது ஸோ நம்ம நடக்குதே வலிக்குதே அப்படிங்கிறப்ப தான் இது வந்து நமக்கும் வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வேறு யாருக்கும் அது புதுசாக அவங்களுக்கு ஃபீல் ஆகாமல் இதெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி தப்பிக்கணும் அண்ட் ஆல்சோ அதுலேருந்து எப்படி ஹீலாகி வெளியில் வரணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பிகாஸ் இவ்வளோ தூரம் என்னால் ஸ்டெடியாக பேச முடியுது அப்படின்னா நான் அந்த ட்ராமாலிருந்து நான் வெளியில் வந்துட்டேன். நான் எவ்வளவோ கோ த்ரூ பண்ணியிருந்தேன். நானும் அந்த அழுது நாட்கள்லாம் இருக்குது. பட் அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ கம்ப்ளீட்லி ஐம் அவுட் ஆஃப் தட் ட்ராமா. ஸோ அதனால தான் என்னால் இவ்வளோ ஸ்டடியாக பேச முடியுது. ஸோ நான் என்னவெல்லாம் பண்ணி வெளியில் வந்தேன் அப்படிங்கிறதும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது நான் ஹீலிங் என்னோடய ப்ராசஸையும் நான் ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தவிர வாழ்க்கையை பற்றின என்னோடய புரிதல், என்னோடைய நிறைய விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் நான் இந்த உலகத்துக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ட் யங்ஸ்டர்ஸ் ஜென்ரேஷன்ஸ்க்கு என்ன மாதிரியான அட்வைஸ் எல்லாம் தேவைப்படும், நான் வந்து எப்படி வந்து என்ன மோல்டு பண்ணிக்கிட்டேன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் வந்து எப்படி என்னை ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன். லைக் வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் வாழ்கிறோம். ஸோ அது உருப்படியாக கரெக்டாக வாழ்ந்துட்டு போகணுங்கிறது என்னோடய பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு வந்து என்னவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பண்ணுவேன். லைக் ஃபோட்டோகிராஃபி, ஆர்ட்டு, யூடியூப் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நிறையா சோஷியல் சர்வீஸ் பண்ணுவேன், சைக்கிளிங் போவேன். ஸோ இதெல்லாமே வந்து என்னோடய ஹாபிஸ். எனக்கு பிடிச்சி செல்ஃபிஷாக தான் நான் பண்ணுறேன். இது வந்து வெளியில் எனக்கு வந்து அதுக்காக கிடையாது. இது வந்து என்னோடய ஹாப்பினஸ்க்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மூலிமா நிறைய பேர் கேட்பாங்க எப்படி டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியுது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மொத்தத்தில் ஜென்ரலி நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தான் வைங்களேன். ஸோ நான் கற்றுக்கிட்ட பாடங்களை நான் ஷேர் பண்ணுறக்காக ஒரு சேனல். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா, என்னோடய பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு ஏற்றுக்க முடிஞ்சதுன்னா கீப் ஜாயினிங் இன்டு அவர் ஃபேமிலி. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் தாராளமாக யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ அண்ட் ஸ்கிப் திஸ் சேனல், நோ ப்ராப்ளம். அண்ட் மற்ற இந்த சாப்டரில் எதுவுமே எனக்கு வேணாம். எனக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட். நான் வந்து ஒரு ஃபன் எக்ஸ்பெக்டிங் ஒரு விளாக், அந்த மாதிரி ஹாப்பினஸ், சாப்பாடு, ஆர்ட் இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம என்னோட சேனல் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் இந்த வீடியோ புதுசாக வந்தவங்களுக்கும் சரி இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து எந்த ஒரு டிகிரி, சைக்காலஜி டிகிரியோ இல்லை வந்து என்ன சொல்கிறது ஹீலிங் டிகிரியோலாம் நான் பண்ணது கிடையாது. எந்த கோர்ஸும் நான் பண்ணது கிடையாது. ஐ ஆம் கம்ப்ளீட்லி இந்த வீடியோ எல்லாமே எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு சர்வைவருடைய லெசன்ஸ் தான். நான் வந்து ஒரு சர்வைவர். என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி தப்பிச்சு வந்தேன், ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து சைக்காலஜிஸ்ட் நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் எனக்கு நடந்ததை வச்சும் நான் எப்படி அதில் அனலைஸ் பண்ணி நானாக சுயமாக கற்றுக்கிட்டதும் அண்ட் அதை வந்து நான் ரிலேட் பண்ணி நிறைய சைக்காலஜிஸ்டோடைய வீடியோஸ்கள் பார்த்து நிறைய புக்ஸ் படித்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டதை வந்து என்னோடய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி அப்சல்யூட்லி என்னோடய பர்டிகுலர் ஓன் சந்தோஷ் அப்படிங்கிற பர்சனுடைய விஷயங்கள் மட்டும்தான். நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் என்னோடய கருத்துக்களை தான் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து என்ன மாதிரியே யாராவது பாதிக்கப்பட்டாவோ இல்லை அவங்களுக்கு இது வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சாவோ ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும்னா தயவுசெய்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே இந்த பண்ணுற முயற்சிகள் எல்லாமே எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக அவங்களோட ட்ராமாலேருந்து வெளியில் வர வைக்கிறதுக்கும் அண்ட் ஆல்சோ யாரும் இந்த மாதிரி போய் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக மட்டும்தான். ஸோ அது நடக்குங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ஆல் இஸ் வெல், எல்லாம் நன்மைக்கு, அதை மட்டும் நம்புவோம்.
அண்ட் அதே மாதிரி நான் ஜென்ரலாக சொல்கிறது தான், எல்லோரும் நல்லதே செய்வோம், நமது நன்மைக்காக நல்லவங்களாக இருப்போம், நல்லதே நடக்கும். சரி, ஓகே. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீக்கிரமாக அடுத்த டாப்பிக்கோடு நான் வரேன். அண்ட் அந்த சேனலும் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணுன்னா பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.